நம்ம தி டார்க் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ரீஇன்கார்னேட்டட் வில்லனஸோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, மெனாவான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மேலே ஒயின் ஊற்றிருக்கோம். இவள் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருப்பா, அவளோட தோடு கீழே கடந்திருக்கும். இவ எடுத்து வச்சிருக்காளா கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த தோடை வச்சுக்கிறதா இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கா. அவள் எங்கே இருக்கா, எப்படியாச்சும் அவள்கிட்ட கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில் சுற்றிக்கிட்டு இருக்கப்பயே பார்த்தா அங்கே மெனாவோட அக்கா இருக்கால்ல, அவள் தானே வந்து முதல்ல ஒயினை ஊத்துறான்னு சொல்லிட்டு மெனோவா சொல்லியிருப்பா. அந்த பொண்ணு, என்னது இது உனக்கு புது ட்ரெஸ்ஸு, ஏது அப்பா கிட்ட அடம் பிடிச்சி வாங்குனியா, உனக்கு எவ்வளோ துமுறு அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்கா. மெனோவா சொல்றா, இல்லை இல்லை மேலே ஒயின் கொட்டிடுச்சுல, அதனால என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தா அப்படின்னு சொல்கிறப்ப, உனக்கே இது ஃப்ரெண்டு, இந்த பார்ட்டியில் இவங்க எல்லாருமே இப்போ தான் நீ பார்க்குற, அதுக்குள்ளே உனக்கு ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அக்கா சத்தம் போட்டுட்டு இருக்கா. அக்கா எல்லாரும் பார்க்குறாங்க, அமைதியாரு அப்படின்னு சொன்னால், உனக்கு என்ன இவ்வளோ துமுறி எய்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒயின் எடுக்கிறா மேலே ஊற்றலான்னு சொல்லிட்டு. இதை ஹீரோயினி பார்த்துடுறா. ஆகா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு முன்னாடி வந்துடுறா. அதுக்குள்ள அங்க வந்து போலீஸ்லாம் பார்த்துட்டு, டேய் அங்க பாருடா பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்ட்ட சொல்றாங்க, நம்ம போலீஸ்ட்ட. அவன் பார்க்குறான், என்னடான்னு சொன்னா, அங்க இயானா தான்டா உன் ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அவனும் விறுவிறுன்னு ஓடி வரான். எங்கேயா பார்த்தா இயானா மேல ஒயினை ஊத்திட்டா. ஆகா தடுக்கலான்னு பார்த்தா மேல ஊத்தி விட்டாளே. சரி சரி அப்படியே அழகா சிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சிரிக்கிறா. இதை பார்த்தா அழகா இருக்குதா, எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. இப்படி சிரிச்சிட்டு, நீ அவளை அடிமை மாதிரிலாம் நடத்தக்கூடாது, அவள் ஒன்றும் அடிமை கிடையாது, அவள் என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதை கேட்டோன்னே அந்த அக்கா பொண்ணா, எது அவள் உங்களோட ஃப்ரெண்டா, மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. ஏன்னா ஈரேனி வில்லியோட ஃப்ரெண்டை வந்து இப்படி இப்படி தொல்லை பண்ணுறான்னு தெரிஞ்சா அந்த வில்லி என்ன பண்ணுவா. அதுக்கு பயந்து போய் அந்த அக்கா முட்டி போட்டு அழுகுறா. சுற்றி இருக்கவங்கலாம் பார்க்குறாங்க, பாரேன் வில்லியோட ஃப்ரெண்ட் இல்லை, அதனால தான் அப்படி பயந்து நடுங்குறா அந்த பொண்ணு, அவ்வளோதான் அந்த பொண்ணோட குடும்பத்தை அழிச்சிருவா அப்படிங்கிற மாதிரிலாம் சுற்றி சுற்றி பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி, நான் எங்கடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ள நான் போலீஸ் தாங்க வந்துடுறேன். நான் வந்துட்டு, ஏன்னா எங்கே போனாலும் நீ தொலை பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஐயோ இவன் வேற வந்துட்டானா, என்ன விசாரிக்கணும்னு சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நிற்க, அதுக்குள்ள வந்து அக்கா வந்துடுறா. அவள் வந்துட்டு, இது வந்து டச்சஸோட பர்த்டே பார்ட்டி, இங்கே எதுவும் தொல்லை பண்ணாதீங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அமைதியாக போயிடலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முன்னாடி நின்று பேச, இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏன்னா ஓட ஆரம்பிச்சிடுறா. அப்போ பார்த்தா சோல் தான் ஏனாவை பிடிச்சி கூட்டிட்டு போகிறான். வாங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா குளிச்சிட்டு இருக்கா. அது என்ன அந்த வின்டர் சீசனா, அப்போ போய் என்ன ஜில்லு தண்ணியில் குளிக்க விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பழம்பிட்டு குளிச்சுட்டு வந்தா. அப்போ தான் சோல் சொல்கிறான், நான் இப்போ தான் மேடு கிட்ட சுடு தண்ணி போட்டு வர சொல்லியிருந்தேன், அதுக்குள்ளே போய் நீங்கள் பாட்டு குளிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தலையை தவட்டி விட்டுக்கிட்டு இருக்கானா. பார்த்தாங்க மெனவா வந்துடுறா. அவன் வந்துட்டு, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டா வருவாத. அவன் கூட சண்டை போட்டுட்டு ஹீரோயினியை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. இழுத்துட்டு போயிட்டு, அவன் உன்னை என்ன பண்ண பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன்லாம் எதுவும் பண்ணல, அவன் என்னோட பட்லர், உனக்கு தெரியாதா, நீ தான் பாத்தி அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படியா தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதோட எதுக்கு இவ என்ன பார்க்க வந்திருக்கா, ஒருவேளை வில்லியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா இவளுக்கும் வந்து பேர் கெட்டு போயிரும்ல, அதனால இவ எதுவும் நினச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி மன்னிப்பு கேட்குறா. வந்துட்டு, நான் சொல்லாமே என்னோட ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லிட்டேன் மன்னிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணை பாருங்க பக்க பக்கன்னு இழிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஏன் கவலைப்படுற, நீ எப்படி சொன்னதுனால தான் என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அக்காவும் சரி என்னை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த நோபல்ஸும் சரி என்கிட்ட இனிமேல் தள்ளியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக கக்க கக்கன்னு சிரிச்சிக்கிட்டு இருக்கிறா. அதோட, நீ வில்லின்றதுனால தானே நீ கவலைப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து பழகி பார்க்குறேன், பிடிச்சிருந்தா ஒன்றா இருப்போம், பிடிக்கலன்னா பிரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்கிறா. ஹீரோயினி பார்க்குறா, இவ என்னை யூஸ் பண்ணிக்க போகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பார்த்துட்டு இருக்க. சரி என்னமோ இவ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்தையுமே சோல் பார்த்துட்டு இருக்கான். அப்படிங்க அடுத்த சீனில் பார்த்தா பார்ட்டி முடிஞ்சிருச்சு. இவங்கெல்லாம் கிளம்பலான்னு பார்த்தா செம்மையா மழை பெய்யுது, கிளம்பவே முடியல. அதனால இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த டச்சஸ் சொல்லிட்டாங்களாம். அதனால தான் இவங்க எல்லாருமே இங்கே தங்கி இருக்கிறாங்க. அதோட வந்து சோல் வந்து பார்க்குறான், ஏன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து டான்ஸ் ஆடி பார்க்குறா, பேசி பார்க்குறா. ஏன்னா வந்து புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்கலாம். அடுத்த மறுநாள் பார்ட்டியில் அவள்கிட்ட எப்படி பேசலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இவ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கல, அப்போ பார்த்தா கினஃபோர்டு பின்னாடி வந்துட்டு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டுறான். பார்த்தா மெனோவாவோட தோடு. ஐயோ இது அவள்கிட்ட நான் கொடுக்கவே இல்லையா, இப்போ நான் போய் கொடுத்தா என்ன சொல்லுவா, ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு, ஒருவேளை திருடி வச்சுக்கலான்னு பார்த்தியா அப்படின்னு கேட்டுட்டானா, அவ்வளோதான் என்னை வெறுத்துருவாதே அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்க. அதோட கினஃபோர்டுகிட்ட சொல்கிறா, இது மாதிரி இது என்கிட்ட தான் இருக்குன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். அதோட இவ வாங்கிட்டப்ப தான் யோசிக்கிறா, சரி நம்ம போகிறப்ப கீழே கிடந்துச்சுன்னு அவள்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சிருக்க. அதோட அக்கா வந்துடுறா. வந்துட்டு, இது மாதிரி டச்சஸ் இருக்காங்கல்ல
அந்த பர்த்டே பார்ட்டி நடத்துறாங்களே அவங்க தான். அவங்க வந்து அக்கா கூட டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காங்க அக்காவ. அக்காவுக்கு வந்து தனியா போக ஒரு மாதிரி இருக்கான். நீனும் என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏனாட்ட கேட்க, ஏனா தான் ஃப்ரெண்டு இருக்கிறா, ஃப்ரெண்டை பார்க்க போறேன்ல, அக்கா வர முடியாது, நான் வந்து ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவளும் அப்படியே சோகமா வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினி அந்த பொண்ணை தோடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கா. பார்த்தா ஒரு கூட்டமா இருக்குது ரூம் வாசலுக்குள்ள. என்னடா இதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போய் பார்த்தா அங்க மெனோவாவோட அக்கா வந்து எல்லா போலீஸ்டையும் கத்திட்டு இருக்கா. எங்க போனான்னு தெரியல, கண்டுபிடிங்க, அவ்வளவுதான், அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்க அப்பா என்ன பிடிச்சி திட்டுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதோட அங்க நம்ம போலீஸ் வந்து சொல்றான், மெனோவாவை காணும், ரூம்ல இல்ல, அதோட இப்படி அடிச்சுக்கிட்டு ஊத்துது மழை, இதுல எங்க அவ வீட்டுக்கு போயிருக்க போறா, நிச்சயம் அவளை யாரோ கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோயினி அதை கேட்டுட்டு எது மெனோவா தொலைஞ்சிட்டாளா அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் இவ்வளவுதான் பாக்குறாங்க. வந்துட்டு மெனோவா காணா போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க அந்த அக்கா பொண்ணு சொல்றா, எனக்கு உங்க மேலதான் சந்தேகம், இன்னைக்குதான் நீங்க வந்து அவளை பார்ட்டியில பாத்தீங்க, அதுக்குள்ள அவளை ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அதோட வந்து உங்க அக்காவையே நீங்க கொலை பண்ண பாத்தீங்க, அது மாதிரி இந்த பொண்ணையும் கொலை பண்ண பார்த்திருந்தா, அதனால உங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவ்வளவுதான் சுத்தி இருக்கவங்க எல்லாம், ஆமால இவ வில்லி, ஐயோ இவதான் ஏதோ பண்ணியிருக்கிறா, இவதான் கிரிமினல் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட நம்ம போலீஸும் பார்த்துட்டு என் கூட வா, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அதோட இங்க காட்டுறாங்க அக்கா வந்து அந்த டச்சஸ் பேரு ரோசா. டச்சஸுக்கு வந்து ஒரு பெரிய பேர் இருக்கும், அதுல மிடில் நேம் வந்து டச்சஸுக்கு ரோசா, அதனால இவங்கள ரோசானே நம்ம வச்சுக்கலாம். அவங்கள கூட தான் அக்கா உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாளா. அப்ப அக்காவுக்கு ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கும், டீயை தள்ளியெல்லாம் விட்டுருவா. சரின்னு சொல்லிட்டு அந்த டச்சஸ் சொல்றாங்க, நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கா. கூட வந்து சோலை தான் கூட்டிட்டு வந்திருக்கிறா. அவன் வந்து சொல்றான், என்ன ஒரு மாதிரியாவே இருக்கீங்களே அப்படின்னு சொல்றப்ப, நான் யாரோ கத்துற சவுண்டு கேட்டேன் அப்படின்னு சொல்றப்பயே இந்த பக்கம் காட்டா நம்ம ஹீரோயினி கத்திட்டு இருக்கா, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, நான் இன்னசென்ட், நான் எதுவும் பண்ணலடா, விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. பார்த்தா இவளை செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் கத்துறாளா. அதோட அந்த போலீஸோட ஹெட் ஒருத்தர், அவர் தான் வந்து இப்ப ஹீரோயினியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இது மாதிரி சொல்லுங்க, நீங்க எதுக்கு அங்க வந்தீங்க, அதோட உங்க உடம்புல செக் பண்றப்ப இந்த தோடு இருந்துச்சு, அந்த மெனோவாவோட தோடு, இதுவே போதுமே இவங்களுக்கு ஆதாரம், அதை காட்டி கேட்டுக்கிட்டு இருக்க. இவ சொல்றா, இல்லைங்க அது நான் வரப்ப கீழே கிடந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்து மெனோவாட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப அவங்க சொல்றாங்க, எப்படி கரெக்டா இது மெனோவாட தோடுன்னு உங்களுக்கு தெரியும், அப்பனா நீங்க அவள்கிட்ட நெருக்கமா பேசிட்டு இருந்திருக்கீங்க, அதனாலதான் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பார்ட்டி வைக்கிறதே அதுக்கு தானே, எல்லாரும் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு தானே, அப்படிதான் நானும் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றாளா. பார்த்தா இந்த பார்ட்டி வந்து 2 நைட்டா நடக்குதாம். அதான் இவர் கேட்குறாரு, சரி இந்த தோட நீங்க என்னைக்கு எடுத்தீங்க, இன்னைக்கு தான் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனா ஹீரோயினி இதை வந்து நேத்து நைட்டே எடுத்துட்டா. அதை சொன்னா வந்து இன்னும் இவன் மேல சந்தேகம் வந்துரும்ல, அதனால ஆமா நான் இன்னைக்கு நைட்டு தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்றப்ப அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா, சீக்கிரம் விட்டுட்டாங்க, நம்ம போய் மெனோவாவை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா போறப்ப நம்ம போலீஸ் சொல்றான், உன்னை யாரும் ரிலீஸ்லாம் பண்ணல, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா, என் ரூம் பக்கத்துலயே தான் நீனும் தங்க போற, உன் மேல இன்னும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, ஏன்னா வந்து அழகான பொண்ணுங்கெல்லாம் தொலைஞ்சு போறாங்க, அதுக்கு காரணமும் இவ தான் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதனால இவன் மேலதான் இவங்களுக்கு சந்தேகமே அப்படின்னு சொன்னோன்னே இவளா அப்படியே அதிர்ச்சியா வந்து உட்காந்துருக்கா. பார்த்தா சோல் வந்து கேட்டுட்டு இருக்கான், ஒரு சின்ன விசாரணைக்கு உங்களோட ரூமே மாத்த போறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆமா ஆமா, தொல்லை யாருக்கும் பண்ணக்கூடாதுல, அதனால ரூம் மாத்திக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி. இவ வந்து சொல்லல இவன் மேல வந்து அவங்க சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னா சோலுக்கும் சந்தேகம் வந்துரும்ல இவன் மேல, ஏன்னா இவ வில்லியாச்சே, அதனால இவ அதெல்லாம் சொல்லலையா. அதோட அக்கா எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறப்ப, டச்சஸ் கூட டீ குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமே அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி நான் போய் அக்காவை பாக்குறேன்னு சொல்லிட்டு இவளும் வரா. அங்கதான் கினஃபோர்டும் உட்காந்துருப்பான். அப்படி அக்காவை பார்க்க வரப்ப தான் ஹீரோயினுக்கு தோணும், அக்கா எவ்வளோ அழகா பொம்மை மாதிரி இருக்கால்ல அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஒரு சீன் ஞாபகம் வரும். என்னன்னா, அடுத்த சாப்டர் படி, இந்த பார்ட்டி நடக்கிற சாப்டர் படி பார்த்தா அக்காவை வந்து பொம்மையா மாத்துறதுக்கு ஒரு வில்லி பார்த்துருப்பாளாம். அதை பத்தி தான் யோசிச்சு பார்க்குறான். எப்படி கதை போகும்னா, இது மாதிரி அரசர் வந்து இந்த அக்கா பார்ட்டிக்கு வந்தப்ப அக்கா கிட்ட சொல்லியிருப்பாரு, அக்காவால் மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ண முடியும்ல கதைப்படி, அதனால அக்காட்ட வந்து ஒரு உதவி கேட்டிருப்பாரு. அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க முன்னாடி ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருந்தாங்களா, அது மாதிரி இளம் பெண்களை பிடிச்சி கொலை பண்றது, அவங்கள பலி கொடுத்தா நல்லது நடக்கும், ஏதோ நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரிச்சுவல் பண்ணியிருக்கிறாங்க. அதான் அரசர் சொல்றாரு, அதை எப்பயோ நாங்க தடை பண்ணியாச்சு, ஆனா இன்னும் அரச குடும்பத்துல அந்த ரிச்சுவலை இல்லீகலா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அக்காவும் சரின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கலான்னு போறப்ப அதுக்கடுத்து அக்காவை யாரோ கடத்திடுவாங்களாம்.
கடத்திட்டு அவ ரத்தத்த குடிச்சு அவள பொம்மையா மாத்தலான்னு ட்ரை பண்ணியிருப்பாங்களாம். இப்படிதான் கதை போகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காளா, அப்பதான் அங்க பாக்குறா ரோசஸ் எல்லாம் இருக்கும், புது ரோஸ். இந்த நாட்டோட சிம்பிளே வந்து இந்த ரோசஸ் தான். அதான் பாத்துட்டு இருக்கா. இது ஏதுன்னு சொல்லிட்டு கினஃபோர்ட்ட கேட்க, இவ வந்து டச்சஸ் கூட டீ பார்ட்டிக்கு போயிருந்தால, அப்ப வந்து அவங்க கிஃப்டா அந்த ரோஸ் எல்லாம் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப, அந்த ரோஸை பாக்குறப்பதான் இவளுக்கு ஒரு ஞாபகம் வரும். இந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே மிடில் நேம் வந்து ரோசான் தான் இருக்கும். அதான் யோசிச்சுட்டு இருக்கா. ரோசா, மிடில் நேம் ரோசா. அவர் என்ன சொல்லியிருந்தாரு, அரச குடும்பத்துல ஒருத்தவங்க தான் இந்த பலி கொடுக்குற ரிச்சுவலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு புரியுது. இப்ப இந்த டச்சஸ் ரோசா இருக்காங்கல்ல, இவங்க தான் அந்த வில்லியே, அக்காவை வந்து கடத்தி பொம்மையா மாத்த போறவளே. ஆகா, இவள்கிட்டயே வந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. கதை எப்படி போகும்னா, இந்த டச்சஸ் ரோசா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த அழகான பொண்ணுங்களை புடிச்சிட்டு வந்து அவங்கள ரசிக்கிறது இந்த அம்மாவுக்கு பிடிக்குமா. அது மாதிரி இவ வந்து நிறைய அழகான பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து வச்சிருப்பா. ஆனா வந்து அக்கா வந்து ரொம்ப அழகா இருக்காளா, அக்காவை பார்த்தோன்னே அந்த பொண்ணுங்களெல்லாம் பார்க்க இவளுக்கு போர் அடிக்கும். அதனால அந்த பொண்ணுங்களை கொன்னு அவங்களோட ரத்தத்தெல்லாம் குடிச்சா இன்னும் அழகா மாறிடுவாங்கன்னு அவளுக்கு ஒரு நினப்பு. அதனால அவங்கள கொன்னு ரத்தத்தெல்லாம் குடிச்சு அப்புறம் அக்காவை கடத்தி வச்சிருப்பா, அக்காவையும் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அக்காவை காப்பாத்திருவாங்க போல. அப்படிதான் கதை இருக்கும். அப்பனா இந்த டச்சஸ் தான் இப்ப தொலைஞ்சிருக்கால, அவளையும் அவ தான் கடத்தி வச்சிருப்பா, நம்ம தான் காப்பாத்தணும். அதோட இந்த உண்மையெல்லாம் சொன்னா யாரு நம்புவா, டச்சஸ் ரோசா தான் வில்லின்னு சொல்லிட்டு. அதை நம்ம தான் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப அங்க சோல் வருவான். சோல் வந்துட்டு, நானும் உங்க கூட வரேன், அந்த ரூமுக்கு மாத்திருக்கிறாங்கல்ல அங்க நானும் உங்க கூட வரேன்னு சொன்னா, இல்ல இல்ல நீ வர வேணாம், ஏன்னா அக்காவை நீ பாத்துக்கணும், ஏன்னா அக்காவை கடத்திருவாள்ல இந்த வில்லி, நீ அக்காவை பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே நேரத்துக்கு நம்ம போலீஸ் வந்துடுறான். அவன் வந்துட்டு, இன்னுமா நீ கிளம்பல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த உடனே போய் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ரூமுக்கு போயிட்டு இது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம தான் எப்படியாச்சும் மெனோவா மித்த பொண்ணுங்க எல்லாரையும் காப்பாற்றணும், ஏன்னா வந்து அந்த டச்சஸ் இன்னும் ரத்தம் குடிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டா, அக்காவை கடத்தினதுக்கு அப்புறம் தான் ரத்தம் குடிக்க ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வியாழக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.